இன்றைக்கி நம்ம வீடியோவில் நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 1 கிலோ நண்டு எடுத்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இந்த காலை மட்டும் தனித்தனியாக எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். மேலே இருக்க ஓடெல்லாம் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். இதை மட்டும் நம்ம இப்போ க்ளீன் பண்ணிக்கலாம். தனித்தனியாக எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் நண்டு கிரேவி பிடிக்கும்னு சொல்லுங்கள். இதில் கொஞ்சம் பெப்பர் அதிகமாக போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், தனித்தனியாக எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லா நண்டையும் க்ளீன் பண்ணி மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த சைடெல்லாம் இங்கெல்லாம் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா 3 முறை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். தண்ணி மாற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். நான் இப்போ இதை ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் தண்ணி மாற்றி நல்லா 3 முறை அலசி எடுத்துக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணால் தான் அந்த ஸ்மெல் போகும், இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அதனால் நல்லா 3 முறை நல்லா அலசி எடுத்துருங்க. இதெல்லாம் எடுத்துடணும். நீங்கள் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்துடணும். இப்போது கடாயில் 2 கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, ஒரு வெங்காயம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வெந்தயமும் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி, நான் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து சின்னதாக பொடியை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து சால்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். சீக்கிரம் வதங்கிடும் தக்காளி. அப்புறம் 3 தக்காளி அரைச்சி வச்சுக்கணும் நல்லா பேஸ்ட்டாக. 2 தக்காளி நான் நல்லா பொடிசாக ஸ்லைஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் பேஸ்ட்டாக கிரேவியாக நல்லா ஒரு 3 தக்காளி எடுத்து நல்லா மிக்சியில் ஜாரில் அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் இதில் கொஞ்சமாக லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்ல பச்சை ஸ்மெல் போகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அது போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அந்த தக்காளி நல்லா வதங்கின பிறகு இந்த அரைச்சி தக்காளியை ஊற்றுங்க. அப்போ அந்த பச்சை ஸ்மெல் சீக்கிரம் போயிடும். ஓரளவுக்கு தக்காளி நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இப்போது நான் அப்போ கொஞ்சம் மஞ்சள் போட்டேன். இப்போ கொஞ்சமாக லைட்டாக மஞ்சள் சேர்த்துக்கிறேன். கூடவே குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு காரம் கொஞ்சம் மீடியமாக வேணுன்றதுனால நான் இந்தளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் மிளகாய்த்தூள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, பாருங்கள், மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கிரேவியில் இந்த நண்டை ஆட் பண்ணிடலாம். இந்த நண்டை ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயும் நல்லா மசாலா வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிரேவி எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லிம்லேயே வச்சு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நான் தக்காளி அரைச்சி அந்த தண்ணி
கொஞ்சம் இதில் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன் வேகிறதுக்காக, நண்டு வேகிறதுக்காக. இதிலே கொஞ்சம் சாறு வரும், நண்டு சாறு. இருந்தாலும் நான் கொஞ்சம் கிரேவியாக வேணுன்றதுக்காக அரைச்ச தக்காளியை அந்த தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் ஒரு 2 பத்தை, இதில் வந்து சோம்பு கொஞ்சம், ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்புறம் புளி, ஒரு லெமன் சைஸ் அளவு புளி, சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கணும். ஊற வச்சு திக்காக நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நண்டு ஓரளவுக்கு நல்லா கிரேவி கொதித்து வந்திருக்கு பாருங்கள், ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ கொஞ்சம் வெந்ததும் நம்ம இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது வந்து தோசைக்கு இட்லிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கோல்டு இருந்ததுன்னா இந்த நண்டு கிரேவி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேங்காய், நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய், சோம்பு, தேங்காய், இது கூட கொஞ்சம் ஆனியன், அதெல்லாம் சேர்த்து அரைச்சி அதையும் நம்ம இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அந்த டேஸ்ட் மாறிடும் ரொம்ப நேரம் கொதிச்சுதுன்னா. அதனால் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா கொதிச்சதும் இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான நண்டு கிரேவி நமக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம சப்பாத்தி கூட, தோசை, இட்லி, ரைஸ் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜெய் சன்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.